பாஜகவின் ஊதுகுழல் ஆளுநர் ஆர் என் ரவி என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாகவே ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனங்களை தெரிவித்துள்ளார். திராவிடம் என்பது கற்பனை கதை என்று கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பாஜகவின் ஊதுகுழலாகவே ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனங்கள் தெரிவித்துள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திராவிடம் என்பது கற்பனை கதை என்று கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனங்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பாஜகவின் ஊதுகுழலாகவே ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். எங்கே சென்றாலும் தமிழர்களை இழிவுபடுத்துவதையே ஆளுநர் கொள்கையாக வைத்துள்ளார் என்றும் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். திராவிடம் என்பது கற்பனை கதை என்று கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனங்களை தெரிவித்துள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாகவே ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனங்கள் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் சாவி தமிழகத்தில் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் இருக்கும் பீகார்காரர்களை அச்சுறுத்தப்படுவதாக கட்டுக்கதைகளை அவர் தெரிவிப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாகவே ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒடிசாவின் சாவி தமிழகத்தில் இருப்பதாக பிரதமர் குற்றம் சாட்டியிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். எங்கே சென்றாலும் தமிழர்களை இழிவுபடுத்துவதையே ஆளுநர் கொள்கையாக வைத்துள்ளார் என்றும் அவர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தமிழர்களை இழிவுபடுத்துவதே ஆளுநர் என்றும் தமிழ்நாட்டில் இருக்கும் பீகார்காரர்களை அச்சுறுத்தப்படுவதாகவும் திராவிடம் என்பது தேசிய கீதத்தில் இடம்பெற்றுள்ளது என்றும் ஆளுநருக்கு தெரியாதா என்றும் அவர் கேள்விகளை எழுப்பியுள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாகவே ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஒடிசாவின் சாவி தமிழகத்தில் இருப்பதாக பிரதமர் குற்றம் சாட்டியிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கும் பீகார்காரர்களை அச்சுறுத்தப்படுவதாக கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார்கள் என்றும் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். திராவிடம் என்பது தேசிய கீதத்தில் இடம்பெற்றுள்ளது ஆளுநருக்கு தெரியாதா என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்விகளை எழுப்பியுள்ளார். தமிழர்களை இழிவுபடுத்துவதே ஆளுநரின் கொள்கை என்றும் எங்கே சென்றாலும் தமிழர்களை இழிவுபடுத்துவதையே ஆளுநர் கொள்கையாக வைத்துள்ளார் என்றும் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். திராவிடம் என்பது கற்பனை கதை என்று கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜகவின் ஊதுகுழலாகவே ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஒடிசாவின் சாவி தமிழகத்தில் இருப்பதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கும் பீகார்காரர்கள் அச்சுறுத்தப்படுவதாக கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார்கள் என்றும் ரகுபதி குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். திராவிடம் என்பது தேசிய கீதத்தில் இடம்பெற்றுள்ளது ஆளுநருக்கு தெரியாதா என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாகவே ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எங்கே சென்றாலும் தமிழர்களை இழிவுபடுத்துவதையே ஆளுநர் கொள்கையாக வைத்துள்ளார் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு ஆளுநர் பேசி வருவதாக அமைச்சர் ரகுபதி காட்டம் தெரிவித்துள்ளார்.
முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திராவிடம் என்பது கற்பனை கதை என்று கூறிய ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாகவே ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் சாவி தமிழகத்தில் இருப்பதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கும் பீகார்காரர்கள் அச்சுறுத்தப்படுவதாக கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார்கள் என்றும் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். திராவிடம் என்பது தேசிய கீதத்தில் இடம்பெற்றுள்ளது ஆளுநருக்கு தெரியாதா என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எங்கே சென்றாலும் தமிழர்களை இழிவுபடுத்துவதையே ஆளுநர் கொள்கையாக வைத்துள்ளார் என்று அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். தமிழர்களை இழிவுபடுத்துவதையே ஆளுநரின் கொள்கையாக வைத்துள்ளார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு ஆளுநர் பேசி வருவதாக அமைச்சர் ரகுபதி காட்டம் தெரிவித்துள்ளார்.